ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வயலன்ஸ் 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 ஐ டோன்ட் லைக் இட், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. ஐ காண்ட் அவாய்ட் இட். என்னங்க, இந்த டைலாகை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இந்த டைலாகை நம்ம கேஜிஎஃப் படத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரியலாகவே ஒருத்தர், அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், பிரிட்டிஷ்காரர்களையே கொலை நடுங்க வச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவரை நேரடியாக எதிர்த்து இதுவரைக்கும் யாருமே வெற்றி அடைஞ்சதே கிடையாது. 18ஆம் நூற்றாண்டுகளில் நம்ம இந்தியா பிரிட்டிஷோட பிடியில் இருந்துச்சு. அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரர்கள் கிட்ட நிறைய ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் இருந்துச்சு. அதை வச்சு தங்களோட வலிமையை உலகத்துக்கே காமிச்சிட்டு வந்தாங்க பிரிட்டிஷ். ஆனா பிரிட்டிஷையே பயந்து நடுங்க வச்ச ஒரு தமிழர் இருக்காரு. அவர் பேரு சொன்னாலே அவரை பத்தி தெரிஞ்ச மக்களுக்கு இன்னைக்கும் புல்லரிக்கும். காலங்கள் கடந்தும் அவரோட வலிமையை இன்னைக்கும் மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. கான் சாஹிப், முகமது யூசுப் கான் மாதிரி பல பெயர்களை கொண்ட அந்த மாவீரரோட பெயர் மருதநாயகம். தனி ஒரு மனிதன் நினைச்சா என்ன வேணும்னாலும் சாதிக்க முடியும், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை வேணும்னாலும் தகர்த்து எரிய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டினவர் தான் மருதநாயகம். 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பிரிட்டிஷ், பிரெஞ்சு ஜமீன்தார், சுல்தான்கள்னு பல கூட்டங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தங்களோட அதிகார பலத்தினால சூறையாடிக்கிட்டு இருக்கும் போது தனி ஒரு மனிதனா தமிழ்நாட்டில இருந்து வந்து அவங்கள எதிர்த்து வெற்றியும் அடைஞ்சாரு. நம்ம படங்கள்ல மட்டுமே பார்க்கக்கூடிய ஹீரோ கிடையாதுங்க இவரு. ரியல் லைஃப்லயும் பல எதிரிகளை போட்டு பந்தாடுன மாவீரர். யார் இந்த மருதநாயகம்? எப்படி இவ்ளோ வலிமையான மனிதரா உருவானாரு? இவர் செஞ்ச செயல்கள் என்னென்ன? இந்த மனிதருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்னென்னு எல்லாத்தையுமே இந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம். வீடியோவை முழுமையா கேளுங்க. ஒரு வரலாற்று படம் பார்த்த ஃபீல் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். மருதநாயகத்தோட வாழ்க்கை தமிழ்நாட்டில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பனையூர்ல இருந்து தான் தொடங்குச்சு. பிறக்கும் போது வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மருதநாயகம் பின் நாட்கள்ல இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறினாரு. அதனால தன்னோட பெயரை யூசுப் கான் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. மதுரை பகுதியை ஆட்சி பண்ணி மக்களோட மனசுல நின்னாரு. நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுள்னால கூட முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான் மருதநாயகத்தை புகழ்ந்து பேசுறதுக்கு ஏத்த மாதிரி அவரு நம்ம இந்தியாவுக்கே எதிராக கூட பல செயல்களை செஞ்சிருக்காரு. மைசூர் சிங்கம்னு சொல்லப்படுற ஹைதர் அலியை தோற்கடிச்சது மருதநாயகம் தான். மருதநாயகம் பிரிட்டிஷ்காரர்களோட அணியில இருக்கும் போது ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல தான் ஹைதர் அலியும் மருதநாயகமும் மோதிக்கிட்டாங்க. அந்த போர் திண்டுக்கல்ல தான் நடந்துச்சு. ஹைதர் அலியோ நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் கிட்ட இருந்து காப்பாத்த தான் பாடுபட்டு இருந்தாரு. ஆனா மருதநாயகமோ ஒரு இந்தியனா இருந்துகிட்டு பிரிட்டிஷ்காரர்களோட அணியில சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவே ஹைதர் அலியை எதிர்த்து போர் செஞ்சு அதுல வெற்றியும் அடைஞ்சாரு. மைசூர் சிங்கம் ஹைதர் அலியவே தோற்கடிச்சாரு மருதநாயகம்னு அவரோட புகழ் இந்தியா முழுக்க பரவுச்சு. அதே மாதிரி திருநெல்வேலியில பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்ட புலித்தேவரையும் தோற்கடிச்சாரு. இதனாலேயே பிரிட்டிஷ்காரர்கள்னால பாராட்டையும் பெற்றாரு. மருதநாயகத்தோட செயல்கள்னாலதான் பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியால இன்னும் வலிமையா அமைஞ்சது. எதிர்த்து வரக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்கள வீழ்த்தி வெற்றி அடையணும், அது ஒண்ணுதான் குறிக்கோளா ஆரம்ப காலத்துல இருந்தே மருதநாயகத்துக்கு இருந்துச்சு. இவரு இவ்ளோ வலிமையான மனிதரா மாறினதுக்கு பின்னாடி சில வரலாறும் இருக்கு. மருதநாயகம் ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாரு. தன்னோட இளமை பருவத்துல இருந்தே வீரமிக்க மனிதரா தான் மருதநாயகம் இருந்தாரு. விளையாட்டா இருந்தாலும் சாகசங்களா இருந்தாலும் அதுல வெற்றி அடைகிறது என்னவோ மருதநாயகம் தான். மருத்துவம், தையல் தொழில், படகோட்டுதல், விளையாட்டு வீரர், வித்தகர்னு பல திறமைகளை தனக்குள்ள வச்சிருந்தாலும் போர்க்களத்துல போட்டி போடணுங்கிற எண்ணம் தான் சின்ன வயசுல இருந்தே மருதநாயகத்துக்கு இருந்துச்சு. தஞ்சாவூரை தலைமையா வச்சிருந்த மராட்டிய மன்னன் பிரதாப சிம்ஹானோட படையில கொஞ்ச காலம் மருதநாயகம் சேர்ந்து போர்க்கலைகளை கத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா மருதநாயகம் புதுச்சேரிக்கு போயிட்டாரு. அங்கேயும் தன்னை ஒரு வீரரா தான் எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டாரு. அப்போ புதுச்சேரியில பிரெஞ்சு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. பிரெஞ்சு படையில ஒரு சாதாரண படை வீரரா போய் சேர்ந்தாரு. இவரோட அறிவும் தலைமைத்துவமும் போர் நுட்பமும் பிரெஞ்சு தளபதிகளை ஆச்சரியப்படுத்துச்சு. படையில சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லேயே உயர்ந்த பதவிகளை தன்னோட திறமைகள் மூலமா மருதநாயகத்தை தேடி வந்துச்சு. முகலாய பேரரசர் ஔரான் ஹசாப்போட மறைவுக்கு பின்னாடி அவங்களோட பலம் இந்தியால குறையுது. தமிழ்நாட்டுல தங்களோட மொத்த செல்வாக்கையும் முகலாயர்கள் இழக்குறாங்க.
கர்நாடக நவாப், ஹைதராபாத் நிசாம், ஆர்காட் நவாப்னு அங்கங்க சின்ன சின்ன அரசர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆர்காட் நவாபா யார் இருக்கணுங்கிற போட்டி வந்திருக்கு. அந்த போட்டியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த சந்தா சாஹிப்பும் முகமது அலியும் தங்களுக்குள்ள மோதிக்கிறாங்க. குடும்பத்துல ஏற்பட்ட இந்த சண்டைகள் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சாதகமா இருந்துச்சு. சந்தா சாஹிப்க்கு பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கறாங்க. அதே மாதிரி முகமது அலிக்கு பிரிட்டிஷ்காரங்க ஆதரவு கொடுக்கறாங்க. பிரிட்டிஷ், பிரெஞ்சு 2 பேரும் உள்ள வாரதுக்கு காரணம் இந்தியால இன்னும் தங்களோட பிசினஸ பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். திருச்சிய தலைமையா வச்சுதான் சந்தா சாஹிப் செயல்பட்டு வந்தாரு. திறமை, குணம், தியாகம்னு எல்லா விதத்திலையும் சந்தா சாஹிப் தான் தகுதியானவரா இருந்தாரு. ஆனா பதவி வெறி பிடிச்ச முகமது அலியோட ஆசைகள்னால தேவையில்லாம பல போர்கள் நடந்துச்சு. மருதநாயகம் அந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு படையில தான் இருந்தாரு. பிரெஞ்சு ஆதரவு கொடுத்த சந்தா சாஹிப்க்கு மருதநாயகத்தினாலேயே பல வெற்றிகள் கிடைச்சது. ஆனா இறுதியா 1751 ஆர்காட்ல நடந்த ஒரு போர்ல சந்தா சாஹிப் தோற்கடிக்கப்படுறாரு. என்னதான் மருதநாயகம் வீரத்தோட போர் செஞ்சாலும் மைசூர் மராட்டிய படைகளோட துணையோட போரிட்ட பிரிட்டிஷ்காரர்களை ஜெயிக்க முடியல. துரோகத்தினாலதான் சந்தா சாஹிப் வீழ்த்தப்பட்டாரு. தமிழ்நாட்டோட வேலூர் மாவட்டத்துல இருக்கிற ஆர்காட தலைமையா வச்சு இயங்குன ஆர்காட் நவாப் தான் அதிக செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு. ஆர்காட் நவாபோட அனுமதியை வாங்கிதான் ராபர்ட் கிளைவ் தலைமையில இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற பெயர்ல பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க. ஆர்காட் நவாப் மேல வச்சிருந்த மரியாதையினாலையும் இஸ்லாமிய மதத்து மேல தனக்கு இருந்த பற்றுனாலையும் சைவ வேளாளர் பிரிவுல பிறந்த மருதநாயகம் தன்னோட பெயரை முகமது யூசுப் கான்னு மாத்திக்கிறாரு. பிரெஞ்சு படைகளை பிரிட்டிஷ் ஆர்காட்ல தோற்கடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிரெஞ்சோட ஆதிக்கம் இந்தியாக்குள்ள குறைய ஆரம்பிச்சது. பிரெஞ்சு தங்களோட ஆதிக்கத்தை புதுச்சேரி, காரைக்கால்ல மட்டும் தக்க வைக்க முடிஞ்சது. இந்த நிலையில பிரெஞ்சு படையில இருந்த யூசுப் கானுக்கும் மற்ற படை தளபதிகளுக்கும் நடுவுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அதனால கோபப்பட்ட யூசுப் கான் பிரெஞ்சு படையை விட்டு பிரிட்டிஷ்காரர்களோட படையில போய் சேர்ந்தாரு. பிரிட்டிஷையே தன்னோட போர் திறமையினால வியக்க வச்ச ஒருத்தர் தங்களோட படையில சேர்றத பத்தி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ராபர்ட் கிளைவோட வழிகாட்டுதல் படிதான் யூசுப் கான் பிரிட்டிஷ் படையில சேர்றாரு. ஆனா பின் நாட்கள்லயே இந்த யூசுப் கான் தான் பிரிட்டிஷையே அழிக்கக்கூடிய ஆயுதமா உருவாக போறாருன்னு அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியல. பிரிட்டிஷோட வலிமையை இந்தியாக்குள்ள வேரூன்ற வச்சது மருதநாயகம் தான். மைசூர் சிங்கம் ஹைதர் அலியை தோற்கடிச்சாரு. 1752 கிருஷ்ணகிரியில பிரெஞ்சு படைய வீழ்த்தினாரு. ஒருமுறை மருதநாயகம் தனிமையில இருக்கும் போது பல வீரர்கள் அவரை எதிர்த்து சூழ்ந்தாங்க. அந்த நேரத்துல கூட கொஞ்சமும் பயப்படாம அவங்களை எதிர்த்து நின்னு வெற்றி அடைஞ்சதை பார்த்த பிரிட்டிஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவரோட வீரத்தை போற்றக்கூடிய வகையில படை தளபதி பதவிக்கும் மேல பிரிட்டிஷோட கவர்னர் பதவியவே அவருக்கு கொடுத்தாங்க. மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சின்னு பல இடங்கள்ல போரிட்டு எல்லா போர்லையும் வெற்றி பெற்றதுனால 1759 தெற்கு சீமை கவர்னரா யூசுப் கானை பிரிட்டிஷ் அனௌன்ஸ் பண்றாங்க. கவர்னர் பதவியை கான் சாஹிப்னு சொல்வாங்க. கான் சாஹிப் அப்படின்னா உயர்ந்த பதவி அப்படின்னு பொருள். அதுல இருந்து மருதநாயகம் கமாண்டர் கான் சாஹிப் யூசுப் கான்னு அழைக்கப்பட்டாரு. இது ஆர்காட் நவாபான முகமது அலிக்கு பொறாமையை ஏற்படுத்துச்சு. ஆர்காட் நவாபுக்கும் கான் சாஹிப்புக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அதை பிரிட்டிஷ் பல சமயங்கள்ல தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. திறமையே இல்லாத நவாபையும் வீர தீரமிக்க மருதநாயகத்தையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்களோட சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மருதநாயகத்துக்கு புரிய வருது. இவ்ளோ ஆற்றல் மிக்க தளபதியா, ஆட்சி நிர்வாகியா மட்டுமே இருக்க நாமையே இந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடாது? எதுக்காக பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் கீழே அடிமையா இருக்கணும்? இவங்க யாரு? வெளியே இருந்து வந்த அந்நியர்கள் தானே. இந்திய மன்னர்களுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனைகள்னால இவங்க ஏன் லாபம் அடையணும்னு பல கேள்விகள் யூசுப் கானோட மைண்ட்ல ஓடுது. அதுதான் மருதநாயகம் இந்தியா மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதையையும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்த காரணமா அமைஞ்சது. இந்தியாவை முதலா படையெடுத்து வந்தது ஈரோப்பை சேர்ந்த போர்ச்சுகீசியஸ் தான். கோவாவை கைப்பற்றி ஆட்சி பண்ணினாங்க.
ஸ்பானிஷ் காரைக்கால்ல இன்னைக்கு இருக்கிற தரங்கம்பாடிய ஆட்சி பண்ணினாங்க. டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தையும் தூத்துக்குடியையும் ஆட்சி பண்ணினாங்க. இத நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாருமே துறைமுக நகரத்தை மட்டும்தான் கைப்பற்றி ஆட்சி பண்ணிருக்காங்க. வியாபாரம் வணிகம் தான் இவங்களோட முக்கியமான ஆசையா இருந்திருக்கு. ஆனா பிரிட்டிஷும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் தொழில் வணிகம் ரெண்டையும் தாண்டி ஆட்சியை பிடிக்கிற நோக்கத்துல ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதனாலதான் தமிழ் மண்ணுல பல போர்கள் நடந்திருக்கு. மருதநாயகம் பிரெஞ்சு படையில இருந்திருந்தா பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடிச்சு நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணது பிரிட்டிஷ்காரர்களுக்கு பதிலா பிரெஞ்சுக்காரர்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா மருதநாயகம் சில கருத்து வேறுபாடுகள்னால பிரிட்டிஷ் படையில சேர்ந்தாரு. அதனாலதான் பிரிட்டிஷ்னால பல இடங்களை கைப்பற்ற முடிஞ்சது. பிரெஞ்சை இந்தியாவை விட்டு ஓட வச்சதும் மருதநாயகம் தான். மருதநாயகம் கட்சி மாறாம இருந்திருந்தா இந்தியாவோட பெரும் பகுதியில பிரெஞ்சோட ஆட்சி தான் நடந்திருக்கும். இந்தியாவோட விடுதலை போராட்டம் பிரிட்டிஷுக்கு எதிராக இல்லாம பிரெஞ்சுக்கு எதிராக இருந்திருக்கும். இந்தியாவோட வரலாற மாத்தினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் மருதநாயகம் அணி மாறினதுதான். மருதநாயகம், ஹைதர் அலி, புலித்தேவர் எல்லாருமே சமகாலத்துல வாழ்ந்தவங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போரிடாம ஒன்னா சேர்ந்திருந்தா பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியால நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஹைதர் அலியும் புலிதேவரும் தங்களோட ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஆங்கிலேயர்களை எதிர்த்து தான் இருந்தாங்க. ஆனா மருதநாயகமும் பின் நாட்கள்ல பிரிட்டிஷை எதிர்க்க ஆரம்பிச்சாரு. ராணுவத்துல தெளிவா இருந்த மருதநாயகத்துக்கு தன்னோட தாய் நாட்டை பத்தியும் வரலாற்றை பத்தியும் தெளிவில்லாம போனதுதான் நடந்த எல்லா செயல்களுக்குமே காரணம். ஆனா இறுதியில தன்னால செய்யப்பட்ட எல்லா தவறுகளையுமே சரி செஞ்சுக்கிறதுக்காக மருதநாயகம் தன்னை ஒரு விடுதலை வீரரா அறிவிச்சாரு. மருதநாயகம் ஒரு சிறந்த போர் வீரர் மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த தலைவரும் கூட தான். மதுரையை தலைநகரமா வச்சு தமிழ்நாட்டுல பெரிய பகுதிகளை சுமார் 7.5 ஆண்டுகள் சிறப்பா ஆட்சி பண்ணினாரு. மருதநாயகத்தோட ஆட்சியினாலதான் தமிழ்நாட்டுல பொதுப்பணித்துறை ரொம்ப சிறப்பா உருவாகுச்சு. ஆற்காடு நவாபோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி மதுரை மண்டலத்தோட ஆட்சியை நிர்வகிக்க பிரிட்டிஷ் மருதநாயகத்துக்கு கொடுத்தாங்க. தன்னம்பிக்கை இல்லாத ஆற்காடு நவாபை ஓரம் கட்டிட்டு மருதநாயகத்தை ஆட்சியாளரா ஆக்குனாங்க. தன்னோட நிர்வாக திறமையினால மருதநாயகம் பிரிட்டிஷ்காரர்களை ஆச்சரியத்துல மூழ்க வச்சாரு. மக்களை காப்பாத்துறதா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கைய உயர்த்துறதா இருந்தாலும் சரி, மருதநாயகத்துக்கு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டாரு. ஒரு டைம் பிரெஞ்சு படைக்கு எதிராக போர் நடந்துட்டு இருக்கும் போது போரோட ஒரு திட்டமா காவேரி கால்வாய்கள் உடைக்கிறதுக்கு பிரெஞ்சு படை தயாரா இருந்தாங்க. அந்த அணையை உடைச்சிட்டா மருதநாயகத்தோட படைய வெள்ளத்துல மூழ்கடிக்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஆனா மருதநாயகம் அந்த இடத்துல தெளிவா செயல்பட்டதுனால காவேரி அணை கைப்பற்றப்பட்டுச்சு. அது மூலமா தஞ்சை மன்னர்களோட விவசாயம் காப்பாற்றப்பட்டுச்சு. நாட்டோட வளத்தை பெருக்கிறதுலையும் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுலையும் மருதநாயகம் மற்ற மன்னர்களுக்கு முன்னோடியா இருந்தாரு. இன்னைக்கு மதுரையில இருக்கிற கன்சாமேட்டு தெரு, கன்சாபுரம், கான்பாளையம் போன்ற பகுதிகள் மருதநாயகத்தோட காலங்கள்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பரபரப்பா பேசப்படக்கூடிய செய்திகள்ல ஒண்ணு முல்லை பெரியாறு அணை. கர்நாடகால இருக்கிற அந்த அணையில இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்தா தமிழகத்தை செழிப்பான மாநிலமா மாற்ற முடியும் அப்படின்னு திட்டம் போட்டவர் மருதநாயகம் தான். முன்னாடி வந்த அரசர்களால சீர்குலைக்கப்பட்ட கோவில்களை சரி பண்ணினாரு. மருதநாயகத்தோட ஆட்சியின் கீழே நிர்வாகம் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டுச்சு. எல்லாருக்கும் சமமான நீதி வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரோடுல கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் வச்சா கூட அதை யாருமே தொட்டு கூட பார்க்க மாட்டாங்களாம். திருட்டு பயம் அப்படிங்கிற ஒண்ணு மருதநாயகத்தோட ஆட்சி காலத்துல மக்கள் கிட்ட சுத்தமா இல்லாம போச்சு. இப்படி மருதநாயகத்தோட பெயர் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு பொறாமை ஏற்பட்டுச்சு. அதோட விளைவா திருச்சி பகுதியில இனிமேல் வரி வசூலிக்க கூடாதுன்னு மருதநாயகத்துக்கு ஆற்காடு நவாப் உத்தரவு கொடுக்கிறாரு. பிரிட்டிஷ் சொல்லியும் ஆற்காடு நவாப் கேட்கவே இல்லை. பிரச்சனைய சுமூகமா முடிக்க நினைச்ச பிரிட்டிஷ், திருச்சி பகுதியோட டாக்ஸ் தானே, அது போனா போகட்டும், உனக்கு மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் கப்பம் வசூலிக்கிற உரிமையை கொடுக்கிறோன்னு சொல்றாங்க. அதுல திருப்தி அடையாத ஆற்காடு நவாப் மருதநாயகத்துக்கு மேல பல குற்றங்களை சுமத்துறாரு. அவரோட சதி எந்த அளவுக்கு இருக்குன்னா, நலம் விசாரிக்க போன மருதநாயகத்தை ஆற்காடு நவாப் தன்னை மருதநாயகம் கொலை செய்ய வந்திருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்துல ஆற்காடு நவாபா மருதநாயகமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை பிரிட்டிஷுக்கு வந்துச்சு. திறமை இல்லாதவரா இருந்தாலும் நவாப் அப்படிங்கிற அந்தஸ்து இருந்ததுனால ஆற்காடு நவாப் பக்கம் இருக்க பிரிட்டிஷ் முடிவு பண்றாங்க. ஆனா பிரிட்டிஷுக்கு எதிராகவே அது திரும்பும்னு அப்ப அவங்களுக்கு தெரியல.
இதை கேள்விப்பட்ட மருதநாயகத்தினால தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியாக்குள்ள வாரதுக்கே காரணமா இருந்தது நம்ம தான். ஆனா நம்மளையே எதிர்த்து எந்த திறமையும் இல்லாத ஆர்காட் நவாபுக்கு சப்போர்ட் பண்றது என்ன நியாயம்னு யோசிக்கிறாரு. பிரிட்டிஷுக்கு மருதநாயகம் செஞ்ச செயல்கள் எல்லாமே மறந்து போச்சு. அது மருதநாயகத்துக்கு இன்னும் கோபம் அடைய வச்சுது. முடியவே முடியாது. ஆர்காடு நவாப் கிட்ட மட்டும் இல்ல, உனக்கும் கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்லி பிரிட்டிஷையே முதன்முறையா மருதநாயகம் எதிர்க்கிறாரு. அங்க இருந்துதான் புயல் உருவாகுது. போர் மேகங்கள் வெடிக்குது. 1763 ஜனவரி 9 அன்னைக்கு தன்னோட கோட்டையில பறந்துட்டு இருந்த பிரிட்டிஷ்காரர்களோட கொடியை கீழே இறக்கி தன்னோட எதிர்ப்பை வெளிப்படுத்துறாரு. போர் வீரனா சிறந்த ஆட்சியாளனா இருந்த மருதநாயகம் தன்னை ஒரு தலை சிறந்த ராஜதந்திரியா காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. தன்னோட கோட்டையில மஞ்சள் நிறத்துல இருந்த தன்னோட கொடி கூட சேர்த்து பிரெஞ்சுக்காரர்களோட கொடியையும் சேர்த்து பறக்க விடுறாரு. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லி பிரெஞ்சு கூட இருந்த தன்னோட பழைய நட்பை புதுப்பிக்கிறாரு. டெக்கானை ஆட்சி பண்ணின நிசாம் அலி டெக்கானோட கவர்னரா மருதநாயகத்தை அறிவிக்கிறாரு. இது ஆர்காடு நவாபுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் செம அதிர்ச்சியா இருக்கு. பிரிட்டிஷுக்கும் மருதநாயகத்துக்கும் இடையில இன்னும் பகை அதிகமா வெடிக்குது. 2 பேரும் யாருக்கு பலம் அதிகம்னு மோதி பார்க்க முடிவு பண்றாங்க. சிவகங்கையோட கோட்டைக்கு தீ வச்சாரு மருதநாயகம். அடுத்தடுத்து நடந்த 2 போர்கள்லயுமே பிரிட்டிஷையும் நவாபையும் தோற்கடிச்சு பயமுறுத்துறாரு மருதநாயகம். பிரிட்டிஷ் படைக்கு தலைமை தாங்கின பிரிஸ்டன் திணறாரு. மருதநாயகத்தை எதிர்த்து சண்டை போட முடியல. ஆனா மருதநாயகமும் பிரிஸ்டனும் முன்னாள் நண்பர்கள். மருதநாயகத்தோட கோவமும் வீரமும் பிரிஸ்டனுக்கு நல்லாவே தெரியும். பயந்துகிட்டே பிரிஸ்டன் போரை சந்திச்சாரு. மருதநாயகத்தோட வாள் நூற்றுக்கணக்கான ஆங்கிலேய படைகளை சீவி கீழே தள்ளுது. உடைந்த வாள்களும் வீரம் பேசுது. ரத்தம் கொட்டுச்சு. பிரிஸ்டன் சுடப்பட்டு படுகாயம் அடைஞ்சு இறந்து போனாரு. பிரிஸ்டனை ரொம்ப நம்பியிருந்த ஆர்காடு நவாபோட நிலைமை சரிஞ்சது. மருதநாயகத்தோட இந்த வெற்றி செய்தியை கேள்விப்பட்ட ஹைதர் அலி தன்னோட பழைய பகையை மறந்துட்டு மகிழ்ச்சி கடிதத்தை அனுப்புறாரு. ஆர்காட் நவாபுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. பயத்துல நடுங்கிதான் போனாரு. சிவகங்கையில இருக்கிற தாண்டவராயன் கிட்ட உதவிக்கு போறாரு. தாண்டவராயன் இனி மருதநாயகத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றியடையவே முடியாது, துரோகத்தினால மட்டும்தான் வெற்றியடைய முடியும்னு சொல்லி துரோகிகளை விலை பேசுறான். இறுதியா மருதநாயகத்தோட கோட்டை முற்றுகையிடப்படுது. நிறைய ஆயுதங்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள்னு பிரிட்டிஷ் படை வலிமையா சொல்றாங்க. 1763 மருதநாயகம் பிரிட்டிஷோட கொடிய தன்னோட பீரங்கினால சுட்டு வீழ்த்தும் போது மதுரை போர் வெடிக்குது. பல நாட்களா இந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. மருதநாயகத்தோட கோட்டை நகரத்துல இருந்து துண்டிக்கப்படுது. கோட்டைக்குள்ள ஒரு புழு பூச்சி கூட உள்ள நுழையாத அளவுக்கு பிரிட்டிஷ் படை சொல்றாங்க. எங்க கிட்ட சரணடைஞ்சிட்டா பொது மன்னிப்பு வழங்குறோன்னு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தூது வருது. மண்டியிட வாய்ப்பே இல்லைன்னு மருதநாயகம் மறுக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஆங்கிலேய படையை எதிர்த்து மருதநாயகத்தோட பீரங்கி மட்டும்தான் பேசுது. எல்லாரும் சிதறி போங்க. வைகை நதி சிவந்துருச்சு. கோட்டையில மருதநாயகத்துக்கு ஆதரவா பிரெஞ்சு படைகளும் உறுதியோட நிக்கிறாங்க. இன்னும் தங்களோட படைகளை வலிமையாக்கி பிரிட்டிஷ் திரும்ப மோதுறாங்க. அப்பதான் மருதநாயகத்துக்கும் ஹைதர் அலி கை கொடுக்கிறாரு. தங்களோட தாய்நாட்டுக்காக 2 பேரும் பிரிட்டிஷை எதிர்த்து போரிடுறாங்க. பிரிட்டிஷை கதற வச்சாங்க. இனி இவங்கள போர்ல தோற்கடிக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்ச பிரிட்டிஷ் ஸ்ரீனிவாசராவை சூழ்ச்சி செய்யறதுக்காக விலை பேசுறாங்க. பிரெஞ்சு அதிகாரியான மர்ச்சண்டையும் தங்களோட துரோக வலையில சேர்க்கிறாங்க. மருதநாயகத்தை யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரமா நெருங்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. அவரை எப்பவும் அனுமதி இல்லாம சந்திச்சவங்க 4 பேர் தான். அவங்களையும் பிரிட்டிஷ்க்கு சாதகமா மாத்திட்டாங்க. ரம்ஜான் பண்டிகை வந்துச்சு. மருதநாயகம் தொழுகையில இருக்கும் போது சிறைப்பிடிக்கப்படுறாரு. அந்த மாவீரன் நம்பிக்கை துரோகிகளை பார்த்து என்னை கொன்றுங்க, எதிரிகள் கிட்ட ஒப்படைக்காதீங்கன்னு கதறி இருக்காரு. எதிரிகள் கிட்ட சரணடைகிறத விட உயிரை விடுறதே மேலுன்னு அந்த மாவீரன் நினைச்சாரு. கண்ணை கட்டி ஆர்காட் நவாப் கிட்ட கொண்டு போகப்பட்டிருக்காரு. பல சித்திரவதைகளை மருதநாயகம் சந்திச்சாரு. பல நாட்கள் பட்னி போட்டாங்க. ஆனாலும் மருதநாயகத்தோட வீரம் குறையவே இல்லை. மருதநாயகத்துக்கு என்ன தண்டனைன்னு விவாதிக்கிறாங்க. பிரிட்டிஷ் எதுவும் வேண்டான்னு சொன்ன போதும் ஆர்காடு நவாப் ஒன்று இப்பவே மருதநாயகத்தை கொள்ளுங்க, இல்லைனா தூக்கில போட்டுருங்கன்னு சொல்றாரு. பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற நேர்மை கூட நவாப் கிட்ட இல்லையேன்னு மருதநாயகம் சிரிக்கிறாரு. அடுத்த நாள் மருதநாயகம் தூக்கில இடப்படுறாரு. அவரோட முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லை, கண்ணுல கலக்கம் இல்லை. தன்னோட தாய்நாட்டுக்காக உயிரையே விட போறோங்கிற பெருமை தான் இருந்துச்சு. தூக்கில போட்டாலும் மருதநாயகம் சாகல.
கயிறு தான் அருந்து விழுந்திருக்கு. புது கயிறு தயாரிச்சு அதுல தொங்க விடப்பட்டிருக்காரு. அப்பவும் அவரு மரணிக்கல. இறுதியா 3வது முறை தூக்கல தொங்க விடும் போதுதான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா மருதநாயகம் தன்னோட உயிரை விட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு பல பிரிட்டிஷ்காரர்களோட கனவுல மருதநாயகம் வந்து மிரட்டினாருன்னு சொல்லப்படுது. எங்க மருதநாயகம் திரும்பவும் உயிரோட எழுந்து வந்துருவாரோன்னு பயப்பட்டிருக்காங்க. அடுத்த நாள் அவரோட தலை கால்னு எல்லாத்தையும் வெட்டி வேற வேற இடத்துல புதைச்சிருக்காங்க. 2 வருஷமா பிரிட்டிஷ்காரர்களோட கண்ணுல விரலை விட்டு ஆட்டின மருதநாயகம் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு. என்னதான் அவரு உலகத்தை விட்டு போய் 200 வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கும் மருதநாயகம்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பூரிப்பு இருக்கதான் செய்யுது. அந்த அளவுக்கு அவரோட வலிமை இருந்திருக்கு. மருதநாயகம் என்னும் மாவீரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் பல வரலாற்று பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.